வணக்கம் நண்பர்களே. ஆதார் அட்டை வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மிக மிக முக்கியமான 2 அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்க. மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இ சேவை மையங்களுக்கு செல்லாமல் செல்போனிலேயே ஆதார் கார்டு திருத்தங்களை செய்யும் வகையில் புதிய செயலியை ஆதார் ஆணையம் உருவாக்கி வருகிறது. இந்தியாவில் வாழும் ஒவ்வொரு தனிநபரின் அடையாளம் மற்றும் முகவரிக்கு ஆதாரமாக ஆதார் செயல்படுகிறது. இந்திய தனித்துவ ஆணையத்தால் வழங்கப்படும் ஆதார் அட்டையில் 12 இலக்க தனித்துவமான அடையாள எண் உள்ளது. வழங்கப்பட்ட ஒவ்வொரு ஆதார் எண்ணும் ஒரு தனிநபருக்கு தனிப்பட்டதாக இருக்கும். மேலும் அவை வாழ்நாள் முழுவதும் செல்லுபடியாகும். இது மக்கள் தொகை மற்றும் பயோமெட்ரிக் தகவல்களை புகைப்படத்துடன் சேமிக்கிறது. இந்தியாவில் சிம் கார்டு வாங்குவது முதல் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்வது வரை பெரும்பாலான சேவைகளுக்கு ஆதார் அட்டை அவசியமாகிறது. இந்நிலையில் ஆதார் அட்டையில் பெயர், பிறந்த தேதி, முகவரி, செல்போன் எண் போன்ற தகவல்களில் தவறு ஏற்பட்டால் ஆதார் மையங்களுக்கு சென்று திருத்தம் செய்ய வேண்டிய நிலை உள்ளது. இதனால் நேர விரயம், தேவையற்ற தாமதம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இதை தவிர்க்கும் வகையில் செல்போனிலேயே ஆதார் கார்டு திருத்தங்களை மேற்கொள்ள இ ஆதார் ஆப் என்ற புதிய மொபைல் செயலியை ஆதார் ஆணையம் உருவாக்கி வருகிறது. இந்த செயலி மூலம் மக்கள் வீட்டில் இருந்தபடியே ஆதார் கார்டு திருத்தங்களை மேற்கொள்ள முடியும். ஆதார் எண் ஒரு தனிநபரின் முழு வாழ்க்கைக்கு செல்லுபடியாகும். மேலும் அவ்வப்போது மாற்றவோ புதுப்பிக்கவோ தேவையில்லை. இ ஆதார் ஆப் செயலியுடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் செல்போன் மூலம் முக அடையாளம் மற்றும் கைரேகையை சரிபார்க்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. நடப்பு ஆண்டு இறுதிக்குள் இந்த செயலி மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆதார் அட்டை அப்படிங்கிறது இந்திய தனித்துவ ஆணையத்தால் வழங்கக்கூடிய ஒரு தனிநபரோட அடையாள அட்டை தான். ஸோ இந்த காலகட்டத்தில் ஆதார் அட்டை இல்லைன்னா எந்த விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நடக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு தனிநபரோட முக்கியமான ஆவணம் தான் ஆதார் கார்டு அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆதார் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே நம்ம அப்டேட்லேயே வச்சிருக்கணும். ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரை அப்பப்போ சேஞ்ச் பண்ணுவோம். ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடே வந்து மாற்றிருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆதார் அட்டையில் கட்டாயம் அப்டேட் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஆதார் அட்டை அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயத்தோட லிங்க் ஆகிருக்கக்கூடிய ஒரு ஆவணம். ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா அக்கௌண்ட்க்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் அட்டை அப்படிங்கிறது லிங்க் ஆகிருக்கும். அந்த வகையில் நீங்கள் ஒரு வேளை ஃபோன் நம்பரை மாற்றிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணாமே வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தேவையற்ற சிக்கல்களை கொண்டு வரும். ஸோ எந்த விஷயத்த நீங்கள் மாற்றினீங்கனாலும் உடனே ஆதாரில் அப்டேட் பண்ணுறது தேவையான ஒரு விஷயம். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இ சேவை மையங்களில் தான் போயிட்டு பண்ணணும்னு கிடையாது. ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதற்காக ஒரு ஆப்பை வந்து கொண்டு வர போகிறாங்க. அதுதான் இ ஆதார் ஆப்பு. இந்த செயலி மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் ஃபோன் மூலமாகவே எல்லா அப்டேட்டையும் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புகிறோம். மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஒரு ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.